பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூடி சேர்த்து அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி அப்பா, அவருடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். இறைக்கங்களுக்கு முடியவே இல்லை ஆண்டவரே. காலைதோறும் உடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். ரத்தத்தால் எங்களை கழுவும், எங்களை பரிசுத்தப்படுத்தும். Glorious Father, risen Savior, sweet Holy Spirit, all-loving Lord, how I adore you, I praise and exalt you, Father, Son, Spirit, all-loving Lord. மேன்மை பிதாவே, மீண்ட மீட்பரே, தூய ஆவியே, ஆருயிரே, துதித்து போற்றி உயர்த்திடுவேனே, பிதாசுதனாவே, ஆருயிரே. எபிரேயர் 3வது அதிகாரம் 1வது வசனம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். Hebrews 3 and verse 1. Therefore, holy brethren, partakers of the heavenly calling, consider the apostle and high priest of our profession, Christ Jesus. We are called to consider Christ Jesus. What are the things we can consider in him? 3 things we are going to see today. First is we will consider his mercy. Second, consider his faithfulness. Third, consider his suffering. All these 3 are in the same book of Hebrews. We will see it one by one shortly. Consider his mercy. Hebrews 2 and verse 17. Wherefore in all things it behooved him to be made like unto his brethren, that he might be a merciful and faithful high priest in things pertaining to God, to make reconciliation for the sins of the people. 2வது அதிகாரம் 17வது வசனம். அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராயிருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாய் இருந்தது. First, when we say consider the high priest of our profession, Christ Jesus, we consider his mercy. அவருடைய இரக்கத்தை நம்ம கவனித்து பார்க்கலாம். அவருடைய இரக்கம் என்ன என்று பார்த்தீங்கன்னா, நமக்கு நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்வதற்காக அவர் நம்மை போல அவர் மாறினார். நம் சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாய் இருந்தது. He took the form of the human flesh. That shows his mercy, and he was obedient unto death. That shows the mercy of Christ Jesus. Second is consider his faithfulness. 3:2. We read in chapter 3 and verse 2 of Hebrews, who was faithful to him that appointed him, as also Moses was faithful in all his house. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். As Moses was faithful, actually Jesus is much more faithful than Moses. இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். So you consider his truthfulness or faithfulness. Third, you consider his suffering. எபிரேயர் 2:18. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய
வல்லவராய் இருக்கிறார். For in that he himself hath suffered, being tempted, he is able to succor them that are tempted. அவர் பாடுபட்டு சோதிக்கப்பட்டதினாலே, you consider the suffering of Jesus Christ. When you say consider high priest of our profession Christ Jesus, we consider his mercy in that he became like one of us. நம்மை போல் அவர் மாறினார். இரண்டாவதாக கன்சிடர் ஹிஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ் ஆர் ட்ரூத்ஃபுல்னஸ், அவருடைய உண்மையை நம்ம பார்க்கணும். பிதாவுக்கு இயேசு உண்மை உள்ளவராக இருந்தார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேர்ட், கன்சிடர் ஹிஸ் சஃபரிங், அவர் பாடுபட்டார். அதனால நமக்கு ஒரு பாடு வருகிறது என்று சொல்லும் பொழுது, நான் தனிமையாக இருக்கிறேன், இல்லை நான் கஷ்டத்தில் இருக்கிறேன், நான் பசியாக இருக்கிறேன், எல்லாமே ஒரு ஹியூமன் பீயிங்க்கு அவர் தாகமாக இருந்தார். அந்த சமாரிய ஸ்திரீயை பார்ப்பதற்கு முன்பாக அவர் he was very tired, he was sitting on the well. அப்படியாக இயேசு இந்த உலகத்தில் வந்து பாடுபட்டார். So he knows the suffering of the human people so that he can really pray for them. அதனால தான் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். He is able to succor them that are tempted. That's what we see about our high priest of our profession Christ Jesus. இந்த மூன்று காரியங்களை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அவருடைய இரக்கத்தை மனதில் வைக்க வேண்டும். அவர் உண்மை உள்ளவராக இருந்தார், அவர் நமக்காக பாடுபட்டார். இந்த காரியங்களை மனதில் வைத்து நம்ம அவரை போல் அவருடைய அடிச்சுவடுகளை நம்ம பின்பற்றும்படியாக நமக்கு மாதிரியை அவர் பின் வைத்து போனால், லெட்ஸ் வாக் ஹிஸ் ஃபுட்ஸ்டெப்ஸ். ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலே கூட கர்த்தாவே, ஆண்டவரே கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் என்று சொல்லும்பொழுது, ஆண்டவரே உங்களுடைய இரக்கத்தை நாங்கள் கவனிக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்கு சகோதரனுக்கு ஒப்பாக வேண்டியதாக இருந்தது என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே, இந்த பூ உலகத்தில் எங்களுக்காக நீர் அவதரித்து ஆண்டவரே மனுஷ சாயலி நீர் ஆண்டவரே அப்பா வெளிப்பட்டீர். ஆண்டவரே அதற்காக நன்றி. மாத்திரமல்ல, உண்மை ஏற்படுத்தினவருக்கு நீர் உண்மை உள்ளவராக இருந்தீர். ஆண்டவரே நாங்களும் உண்மை உள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு நீர் கிருபை தாரும். ஆண்டவரே நீர் ஆண்டவரே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே ஆண்டவரே நாங்கள் பாடுபடும் பொழுது எங்களுக்கு நீர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறீர். இதை மனதில் நினைத்து உங்களுடைய அடிச்சுவடுகளை நாங்கள் பின்பற்றி வர எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. குட் மார்னிங். ஹாவ் அ குட் டே. காட் பிளஸ் யூ.